ஒரு அரசன் தனது நாட்டு மக்களிடம் அதிக வரி கிஸ்தி என வசூல் செய்து அவர்களை வாட்டி வதைத்து வந்தான். அந்த ஊரில் இருந்த துறவி ஒருவர் மக்களின் கஷ்டத்தை போக்க நினைத்து ஒரு உபாயம் செய்தார். எனவே ஒரு நாள் அவர் அரசரை தமது குடிலுக்கு வரவேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். எல்லோர் மதிப்பை பெற்ற துறவி அவர் என்பதால் அரசரும் அவரது அழைப்பை ஏற்றுக்கொண்டார். ஒப்புக்கொண்டபடி அரசர் குறிப்பிட்ட நாளில் துறவியின் குடிலுக்கு சென்றார். அங்கு ஒரு கயிற்றுக்கட்டிலும் சில ஓலைச்சுவடிகளும் மட்டுமே இருந்தன. அரசனை வரவேற்று பேசிக் கொண்டிருந்தார் துறவி. அந்த அறையின் வெறுமையைக் கண்டு வியப்படைந்த அரசன் கேட்டார், என்ன இந்த குடிலில் பொருட்களே இல்லையே, அவையெல்லாம் எங்கே? துறவி, என்னிடம் பொருட்களே இல்லை, இப்போது உங்களிடம் கூடத்தான் பொருட்கள் இல்லை என்றார். அதை கேட்ட அரசன், நான் இங்கே விருந்தினராக வந்திருக்கிறேன், இன்னும் சற்று நேரத்தில் திரும்பி விடுவேன், எனக்கு எதற்கு பொருட்கள் என்றார். அரசே, நானும் இந்த உலகத்திற்கு விருந்தினராகத்தான் வந்திருக்கிறேன், என்னிடம் இருந்து எப்போது திரும்புவது என்பது உங்களுக்கு தெரியும், ஆனால் இந்த உலகில் இருந்து எப்போது திரும்புவது என்பது எனக்கு தெரியாது, அவ்வளவுதான் வித்தியாசம் என்றார் துறவி. அதை கேட்டு மனந்திருந்திய அரசன் மக்களிடம் அதிக வரி வசூல் செய்து பொருள் ஈட்டும் எண்ணத்தை கைவிட்டு அரண்மனை திரும்பினான். பிறக்கும்போது எதையும் கொண்டு வருவதும் இல்லை, போகும்போது எதையும் எடுத்துச் செல்வதும் இல்லை. நன்றி.